அனைவருக்கும் வணக்கம். தாமரையின் குரல் வழியா உங்களை மீண்டும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம கேட்க போறது சிலப்பதிகார கதையில வேணில் காதை, கானத்திரம் உரைத்த காதை மற்றும் நாடுகண் காதை. இந்த 3 காதைகளையும் இணைத்து ஒரு தொகுப்பு சிலப்பதிகார கதைகளை தொடர்ந்து முழுமையா கேட்கறதுக்கு தாமரையின் குரல் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இளவேனில் காலம் தொடங்கியது. பூக்கள் பூத்து குலுங்கின. ஆனால் மாதவிக்கு இது வேதனையை தந்தது. தன் தோழி வசந்தமாலையை அழைத்து, நான் பாடியது வெறும் விளையாட்டு பாட்டி என்று என் நாதருக்கு புரியவில்லையே. இதோ இந்த பந்தலில் அமர்ந்து ஒரு கடிதம் எழுதி தருகிறேன், இதை அவரிடம் கொண்டு போய் கொடு என்று கூறுகிறாள். வசந்தமாலை கடிதத்தை கொண்டு செல்கிறாள். சிறிது நேரத்தில் அவள் சோகமாக திரும்புகிறாள். மாதவி, கோவலன் ஐயா உன் கடிதத்தை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். ஆடல் மகள் என்று உன்னை கடிந்து பேசினார் என்று கூறுகிறாள். அழுது கொண்டே, அப்படியா, பரவாயில்லை, அவர் எங்கு சென்றாலும் நலமாக இருக்கட்டும், என் அன்பு என்றாவது ஒரு நாள் அவருக்கு புரியும் என்று கூறுகிறாள் மாதவி. இதனைத் தொடர்ந்து கானத்திரம் உரைத்த காதை. அதிகாலையில் மூச்சு வாங்கி எழுந்து உட்கார்கிறாள் கண்ணகி. என்ன ஒரு கொடுமையான கனவு! தேவேந்தி தேவேந்தி என்று தன் தோழியை கூப்பிடுகிறாள். என்ன கண்ணகி, ஏன் இப்படி நடுங்குகிறாய் என்று தேவேந்தி கேட்க, தோழி, இன்று அதிகாலை ஒரு கனவு கண்டேன். நானும் என் கணவரும் ஒரு பெரிய நகருக்கு செல்கிறோம். அங்கே என் கணவர் மீது ஒரு பழி சுமத்தப்பட்டது. நான் அரசனிடம் நீதி கேட்க அந்த நகரமே எரிந்தது. இறுதியில் என் கணவரோடு நான் வானுலகம் சென்றது போல கண்டேன். என் மனம் ஏதோ ஒரு பெரிய தீமையை எதிர்பார்க்கிறது என்று கூறுகிறாள் கண்ணகி. பயப்படாதே கண்ணகி, நாம் கடவுளை வணங்குவோம் என்று கூறுகிறாள் தேவேந்தி. இருவரும் பேசிக்கொண்டிருக்கையில் கதவு திறக்கும் சத்தம் கேட்கிறது. கோவலன் உள்ளே நுழைகிறான். கண்ணகி, என்னை மன்னித்து விடு, உன் செல்வங்கள் அனைத்தையும் இழந்த பாவி நான் என்று கூறுகிறான். புன்னகையுடன், கண்ணகி, வருந்தாதீர்கள் நாதரே, இதோ என் சிலம்புகள் உள்ளன, இதை வைத்து நாம் இழந்த வாழ்வை மீட்டுக் கொள்ளலாம் என்று கூறுகிறாள். அதனைத் தொடர்ந்து நாடுகண் காதை. கோவலனும் கண்ணகியும் யாருக்கும் தெரியாமல் அந்த அதிகாலையில் புகார் நகரத்தை விட்டு புறப்படுகிறார்கள். காவிரி ஆற்றின் கரையோரம் அவர்கள் நடந்து செல்கிறார்கள். அங்கே ஒரு முதியவளின் குரல் கேட்கிறது. கவந்தியடிகள் நுழைகிறார். குழந்தைகளே, நீங்கள் யார்? இந்த வெயிலில் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்க, அடிகளே, நாங்கள் மதுரையை நோக்கி செல்கிறோம் என்று கூறுகிறான் கோவலன். நீங்களோ மென்மையானவர்கள், வழிநெடுங்க காடுகளும் மேடுகளும் உள்ளன. நான் உங்களை துணைக்கு அழைத்து செல்கிறேன். அறநெறி மாறாமல் நாம் செல்வோம் என்று கூறி மூவரும் நடந்து செல்கிறார்கள். புகார்காண்டம் இங்கே நிறைவடைகிறது. விதியின் முடிவு மதுரை மண்ணில் காத்திருக்கிறது. சிலப்பதிகார கதைகளை தொடர்ந்து முழுமையா கேட்கறதுக்கு தாமரையின் குரல் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.